உலகெங்கும் உள்ள ஜெயா டிவி நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்குது பாரம்பரிய வைத்தியம். பாரம்பரிய வைத்தியத்தில் கருப்பை பலம் பெற. கருப்பை பலம் பெறன்னா என்ன? சில கருப்பையில் குழந்தை இருக்கும்போதே 4ஆம் மாதம் 5ஆம் மாதம் வெளியே வந்துடும். ஏன்னா கருப்பை தாங்கி பிடிக்கிற பலம் இல்லாததால். இன்னைக்கு சாப்பிட்ற உணவுகள் அந்த மாதிரி. முந்தையெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா திடகாத்தியமாக இருந்தாங்க. இன்னைக்கு ஒரு புள்ள கூட பெக்கல, அதுக்குள்ளேயும் உடம்பு முடியலன்றாங்க. இன்னைக்கு முக்கியமாக கர்ப்பப்பைக்கு கருவேப்பிலை, சீரகம், நிலப்பனை, தேன், வெள்ளாட்டுப்பால் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து இப்போ நம்ம மருந்தாக தயாரிக்கும். கருப்பை பலம் பெற, அதாவது அவங்க கருத்தரிக்கிற நாட்கள்ல சத்து ஊட்டச்சத்து நல்லா சாப்பிடாம இருக்கிறப்போ அவங்க கருத்தரிச்சிட்டாங்கனாக்கா குழந்தைய தாங்கி பிடிக்கிறதுக்கு அந்த கருப்பை வளர்ச்சி அடையாம நல்லா ஸ்ட்ராங்கா இல்லாம இருக்கும். அப்ப 3வது மாசம் 4வது மாசம் பார்த்தீங்கன்னாக்கா சில பேருக்கு 6வது மாசம் குறை மாத்த குழந்தைகள் கூட பிறந்துரும். அந்த குழந்தைய தாங்கி பிடிக்க முடியாம 7 மாசத்துல குழந்தை பிறந்துரும். 3 மாசம் 4 மாசத்துல குழந்தைய கரு களைஞ்சிரும். அப்ப அந்த கருவை நல்லா ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு தாங்கி குழந்தைய தாங்கக்கூடிய சக்தியை வரவழைக்கணும்னாக்கா கருத்தரிக்கிறதுக்கு முன்னாடி அந்த மாதவிடாய் காலத்துல சில பேர் நல்லா சாப்பிட மாட்டாங்க, எடுக்க மாட்டாங்க. சத்து இல்லாம இருக்கிறப்ப கருத்தரிச்சிட்டாங்கனாக்கா அவங்களுக்கு அந்த குழந்தையே சரியா தங்காது. அதனால நல்லா ஊட்டமா சாப்பிடுங்க. சரிவிகித உணவுகள், சிறுதானியங்கள், பயறு வகைகள், கீரைகள் எல்லாம் முளைப்பு கட்டி சாப்பிடுங்க. அப்படியெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இயற்கை முறையில கிடைக்கக்கூடிய சிறுதானியங்களை நல்லா சாப்பிடுங்க. பயறுகளை முளைப்பு கட்டி நிறைய சாப்பிடாட்டியும் அதை அவிச்சு சாப்பிடுங்க. முளைப்பு வந்த பிறகு அவிச்சு சாப்பிடுங்க. சில பேருக்கு ஒத்துக்கிறாம இருக்கும். அந்த மாதிரி நீங்க சாப்பிட்டுக்கிட்டீங்கன்னாக்கா கருப்பை சரியா நல்லா சிறுதானியங்களும் அந்த பயறு வகைகளும் கீரைகளும் சாப்பிட்றப்போ கொஞ்ச நாளைக்கு உங்களுக்கு கரு களையுது அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா கருப்பை சுத்தமா இருக்கா இல்லையா, நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கா அப்படின்றத படம் பிடிச்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அப்படி கருப்பை செமையா வளர்ச்சி அடையல அப்படின்னும் போது 48 நாள் மருந்து எடுத்துக்கிறணும். கருப்பை பலம் பெறதுக்கான மருந்து தயாரிக்கும் முறையை பத்தி பார்க்கலாம். கருவேப்பிலை சாறு. இப்போ இது கூட நிலப்பனை கிழங்கு நல்லா இனிப்பு சுவையா இருக்கும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட எடுத்துக்கலாம். இது கூட ஆட்டுப்பால் ஒரு 20 மில்லி கிடைச்சாலும் போதும். மருந்து நீங்க கூட சேர்த்துக்கிறணும். ஜீரக பொடி ஒரு 2 சிட்டிகை கூட சேர்த்துக்கிட்டா போதும். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கூட தேன் சேர்க்கணும். இந்த கிழங்கு, சீரகம், கருவேப்பிலை மணத்தோட சாப்பிட்றப்போ நல்லா டேஸ்டியா இருக்கும். 48 நாள் சாப்பிடணும். 48 நாள் சாப்பிட்டுட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு கருப்பை முழு வளர்ச்சி அடைஞ்சு நல்லா தாங்கக்கூடிய சக்தியை கொண்டு வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குழந்தை கருவை களையாது. நல்லா குழந்தைய பெற்றுக்கிருவீங்க. கருப்பை பலம் பெற சீரகம், நிலப்பனை, கருவேப்பிலை, ஆட்டுப்பால், தேன் இதெல்லாம் கூட்டு கலவையாக சேர்ந்து மருந்து அரைச்சி எடுத்துருக்கோம். இது அப்படியே குடித்தாலே போதும், உடலில் எல்லா சத்துக்களும் ஏற ஆரம்பிச்சிடும். தினந்தோறும் அந்த மாதிரி குடிச்சிட்டு வந்தாங்கன்னா 48 நாள் குடிக்கும்போது கர்ப்பப்பை எப்படி குழந்தை வெயிட்டான குழந்தை இருந்தாலும் தாங்கக்கூடிய சக்தி இருக்கும். கருப்பை பலம் பெறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த மருந்தை பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.